திணை பக்கமெல்லாம் என்றால் இருக்கணும். நீங்க போடுற ஒன்று எங்க நெஞ்சை வெடிச்ச மாட்டீங்க. எப்படியா என்ன சண்டையா வீட்டுல இல்லையே? பரவாயில்லை. அருமையான கூட்டம், அருமையான ஒளிபெருக்கி, அருமையான பக்கமெல்லாம். இந்த இடத்துல இந்த பாண்டிச்சமி நாடகம் மிக சிறப்பாக இருக்குதுன்னா இந்த மக்கள் கூட்டம் தான் ரசிகர்கள், மக்கள் கூட்டம் ரசிகர் உள்ளங்களும் மகளிர், அதாவது 100 நாள் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் கூட்டம் இருக்கிறவர்கள் இந்த நாடகம் என்னைக்குமே வளர்ந்துதான் இருக்கும். அதுக்கு முக்கியத்துவம் நம்மளெல்லாம் வெளியில ஒர்க்கு கொண்டு போகக்கூடிய யாரு யூடியூப் சேனல் சுபம் தங்கராஜ் அவர்களும் அதில் பணிபுரியும் அருமை மைத்துனர் மற்றவர் கலைமூர்த்தி அவர்களும் மனமார்ந்த நன்றி வணக்கம். அவரிடத்திலே இந்த இடத்துல வந்துட்டார் அவர்களும் இந்த இருக்கக்கூடிய அந்த தாயாப்பட்டவன் அந்த தூமாரியவனை வழங்கிவிட்டு கதை சொல்லணும். ஆட்டக்காரி அக்கா அம்பிகாவை பாராட்டி ரூபாய் 50 ரூபாய் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. பாண்டி ஊத்துக்குடி அவர்கள். இந்த தாயை மட்டும் வழிபட்டு கதைக்கு சொல்லணும். இன்னைக்குமே மகமாயி வளர்ந்தப்பா, மகமாயி ஹலோ போலாமா? இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது பெரிய விஷயம். இந்த மலையிலையும் இந்த நாடகத்தை வச்சிருக்கிறாங்கன்னா சரி கொடுத்து வச்சிருக்கணும். Kumari, Kumari,
அரசு சரி. மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை ஆமா. ஜனவரி வத்தக்கடை அருகிற்கு சக்கமட்டி சக்கமட்டியிலே சேதுபதி தேவன் மற்றவன் கல்லர் வெளிவந்தாலும் கல்லர் வம்சத்தில் வந்தாலும் இந்த சேதுபதி தேவன் மற்றவன் கல்லர் வம்சத்துக்கு பேரும் புகழ் எடுத்துக் கொடுக்கக்கூடியவன். அவர்தான் மாடுபிடி வீரன் மயிலாட்டக்காரன் கம்பச்சக்குடி வீரன் சொல்லி பேரும் புகழோடு வாழக்கூடியவன். ஓஹோ. என்ன காட்டுறையா? ஆமாண்ணே. ஏசி போட்டுவோம். அவர்தானும் இந்த சேதுபதி தேவன் மற்றவன் கல்லர் வெளி வந்தாலும் கல்லர் வம்சத்தில் வந்தாலும் பேரும் புகழோடு வாழ்ந்தாலும் மாடுபிடி வீரன் மயிலாட்டக்காரன் கம்பச்சத்த வீரன் பேர் பெற்றாலும் எனக்கு ஒரே ஒரு கட்ட பேர். என்ன பேரு? குடிகார பையன். யார் அது? நீங்க தானா? உங்களை சொல்லுவேனா? சரி. என்னை பார்த்து எத்தனை பேர் சொல்லுவாங்க, ஆஹா, இவன் குடிகார பையன், ஆமா, இவன் கஞ்சா குடிக்கு பையன், ஆமா, இவன் பட்டசாலை குடிக்கு பையன், இவன் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குற பையன். அப்படியா? இப்படின்னு சொல்லி இங்க பேசுவாங்க. சரி. ஏன் இத்தனை பேர் பேசினாலும் குடிகாரனுக்கு உள்ள அறிவு எவனுக்குமே தெரியாது. எதனால ஒரு மனிதன் குடிக்கிறான் தெரியுமா? ஒண்ணு ஆமா சார் இருக்குது, நமக்குள்ள என்ன இருக்குதுப்பா. ஒரு மனிதன் சராசரியாக எதுக்காக குடிக்கிறான்? குடும்பத்துல ஒண்ணு காதல்ல தோல்விட்டு இருக்கணும். அப்படியா? இரண்டாவது குடும்பத்துல பல பிரச்சனை இருக்கணும். இல்லாட்டி கணவன் மனைவிக்கும் சண்டை இருக்கணும். அது மட்டும் கிடையாது, ஒரு பெத்த தாய் தகப்பனும் மகனை அழைச்சு விரட்டிட்டா அவன் குடிக்கலாம். பல பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை இல்லாம எவனுமே குடிக்க மாட்டான். குடிச்சிட்டு எங்க போற? நீ எதனால குடிக்கிறேன்னு? நான் குடிக்கிறேன்னா ஆட்டத்துல சிறக்கணும், பேரும் உங்களை இருக்கணும் சொல்லி என்னோட நண்பர்களை எங்க வெளியே வளர்க்க விட்டாங்க. வீரத்தை வளர்க்கறதுக்காக. ஆமா, இந்த வீரம் வருதுன்னா எதுக்கு? வீரம் வரும். ஓ, விவேகமும் பிறக்குது. ஆமா ராசி. இந்த செல்வ தேவப்பட்டவன் குடிகாரனா இருந்தாலும் சரி, கூத்தாடுறதுல பெரிய வில்லன். யாரு நீங்க? ஆமா, ஆட்டத்துல சிங்கம். அன்புமிச தக்கம் பேர் எதுக்கு வாங்கினே? நான் குடிச்சா தான் எனக்கு மூளையை வேலை செய்யும். மூளை வேலை செய்யணும்னா ஆமா, நான் குடிக்கணும். நான் குடிச்சா தான் ஆட்டமே வரும். ஒரு மாடு பிடிக்க போகணும்னா சரி, நான் பட்ட சாராயம் கஞ்சா தூள் கசக்கி போட்டா இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? ராஜ போதையில இருக்கும். அந்த ராஜ போதையோட போய் பிடிச்சவன் எத்தனை மாட்டை பிடிச்சு அடங்கிருக்கு தெரியுமா? எத்தனை மாடை பிடிச்சு மதுரையில கெட்டுப்பாரு, அந்த புத்தாடத்தை கருமலையில கெட்டுப்பாரு. ஆமாண்ணே, ஆமாண்ணே. அடக்கிற மாடெல்லாம் வீட்டுல தானே கிடக்குது. எத்தனை மாடுகள் அடைத்திருக்கேன். இப்பேற்பட்ட இந்த சேர்வதைப்பட்டவன் மதுரை மாநிலத்தில் இப்பொழுது பேருமுதல் இருக்க வேண்டும். அதனாலே இன்றைய தினம் என்னோட மகனப்பட்ட வெள்ளச்சாமிக்கு பிறந்த நாள். அப்படியா? ஆமா ராசா. சரி, என்னோட மகனப்பட்ட வெள்ளச்சாமிக்கு பிறந்த நாள். 5 வயது அறியாத பருவம். இந்த அறியாத பருவத்திலே என்னோட மகனப்பட்டவன் வெள்ளச்சாமி பட்ட எப்படி பிறந்தார்? எப்படி? எனக்கு குழந்தை செல்வமே கிடையாது, குழந்தை புத்திர வழக்கமே கிடையாது. ஏன் நம்ம எங்க போறோம்? ஒயிலாட்டத்துக்கு போயிடுறோம். ஒயிலாட்டம் போனா 6 மணி ஆயிடுச்சுன்னா கடைக்கு போவேன். 7 மணி ஆயிடுச்சுன்னா என்னோட ஆட்டத்தை தொடங்கிடுவேன். சரி, நம்ம விடிய வர ஆட்டத்தை ஆடி விட்டு வீட்டுல என்ன பண்ணுவோம்? ஆமா, அப்போ ஒரு கட்டைக்கு போட்டு படுத்து வைக்கிறோம். சரி, படுத்து தூங்குற ஆமா ஆமா இல்ல வருமா? வராது. எத்தனையோ பேர் பேசினாங்க, இவன் ஒரு விடியாத பயிராச்சு, இவன் குடிச்சு விட்டு ஆட்டம் எங்கே மாறிக்கணும் போயிடானே. இவனுக்கு அப்புறம் இந்த சேர்வதை தேவனுக்கு அப்புறம் ஒரு குழந்தை சொல்லலையே, இவன் எப்படா குடிகாரனுக்கு புள்ள வரும்னு சொன்னாலும் இந்த காதல் இந்த காதலை விட்டு போனேன். அப்படி போனாலும் எனக்கு அழகான புத்திர வழக்கம், அன்பான மகன், அழகான மகன், வெள்ளைச்சமைப்பட்ட வெள்ளிக்கிழமை பிறந்தார். வெள்ளிக்கிழமை பிறந்தாலே அவனை வெள்ளச்சவரை வேகம் சுட்டி சீரும் சிறப்பாக வளர்த்துகிறேன். 5 வயது ஆனாலும் அன்னவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். சரி, 4 வயது முடிந்து 5 வயது ஆனாலும் அவனுக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் முன்னிட்டு என்னோட மகன் வெள்ளச்சாமிக்கு என்னென்னமோ வாங்கி போற ஆசை. அப்படியா? ஆசையா இருந்தாலும் காசு இல்லையே. குடிகாரன் என்னைக்கு காசு இருந்திருக்குது? உங்கள்கிட்ட காசு இருக்குமா? உங்கள்கிட்ட இருந்தா அப்படிமா எப்படி இருக்கும்? ஆமா, என்கிட்ட இருந்தாலும் உங்க பையன் நண்பர்கள் கூப்பிட்டா விடாது, அவங்க வாங்கி குடிச்சிட்டு போயிருவாங்க. அப்படி சொல்லு. ஆமா, அதனால நண்பர்கள் ஏராளம் தரமா இருக்கிறாங்க. ஆமா, இருந்தாலும் சரி, இந்த நண்பர்களை நான் பார்க்கணும். அதுக்கு முன்னாலே இந்த சேர்வதை கவனப்பட்டவனுக்கு இந்த அருமையான மகன், அழகான மகன், அன்பான மகன் பிறந்தாலே பிறந்தநாள் முன்னிட்டு தேவைப்பட்ட பொருள் வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாலும் காசு இல்லை. காசையும் தேடி பார்க்கணும். அதனால தெரியும், நாங்க எதுக்கு உட்கார்றேன்னு தெரியும். நேத்தெல்லாம் சொல்லிச்சு எடுத்தேன். தெரியும் சரி, தள்ளு போகட்டும்.
நட்சத்திர சந்திரனே இன்றைய தினம் என்னோட மகன் வெள்ளச்சாமிக்கு பிறந்தாள். சரி அப்படிப்பட்ட நேரத்தில் சொன்னவங்க வெள்ளச்சாமி பிறந்தாள் முன்னிட்டு ஆசைப்பட்ட பொருள் வாங்கணும்னா காசு இல்ல. நண்பரை பார்க்கணும். அவன்கிட்ட காசு வேணாம். விறகப்பட்டு மஞ்சள் விரட்டுக்கு போகணும். விறகப்பட்டு மஞ்சள் விரட்டுக்கு போய் ஆசைப்பட்ட பொருள் வாங்கலாம். மானை பிடிக்கணும். மாடு பிடிச்சு அதில் பொற்காசம் வாங்கி நானும் பிடிக்கணும். நண்பனும் பிடிக்கணும். என்னோட மகன் வெள்ளச்சாமிக்கு என்னென்னமோ வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போகலாம். வரும் பொழுது என்னோட மனைவிப்பட்டவள் எங்க சென்றாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவா. இன்னைக்கு என்ன சொல்லுமா, உங்களுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு பிறந்த நாள் எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டா. சரி போகும்போது எங்க போறேன்னு கேட்ட விளங்கமா விளங்காது. அது சகலத்தடை. அதையும் மீறி கோவில்பட்டி போனேன். சரி கோவில்பட்டியை விட்டு வரும்பொழுது வரவழையில ஊத்துக்குழி ரோட்ல ஏறினா. சரி அவ்வளவு பெரிய சாரப்பாம்பு குறுக்க போயிடுச்சு. சாரப்பாம்பு குறிக்க போன சகலத்தடை தெரியாதா? நம்ம வந்தவழியே நம்ம சொல்ல முடியும். ஆமா ஆவிகளை விட்டு வெளியே வரல. சரி நான் ஊத்துக்குழி வெளியே இருந்தேன். அப்படியா? சாரப்பாம்பு குறிக்க வச்சா இல்லையா? அவ்வளவு பெரிய பாம்பு வச்சு சார குறிக்க போன சகலத்தடை. கூடை குறிக்க போன எலி சகல பார்க்கணும். சார குறிக்க போனா மனுஷன் சகலத்தடை மீறி வந்துட்டேன். என்ன ஆகுமோ ஏதாகுமோ எனக்கு தெரியாது. அந்த ஆண்டவன் விட்ட வழி. அதனால சரி வெள்ளச்சாமி விட்டவருக்கு ஆசைப்பட்ட பொருள் வாங்கணும்னா விறகப்பட்டி மஞ்சள் விரட்டுக்கு போகணும். மாடை பிடிக்கணும். தேவைப்பட்ட பொருள் வாங்கணும். போலாமா? முன்னாடி கணவனை கண்கண்ட தெய்வம் நினைக்கிறது யாரு? மனைவி. கட்டண மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது. அப்படியா? ஆமா. சரி முதல்ல நீங்க என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். சரி கண் கல்க வைக்க மாட்டேன். ஒரே ஒரு அடிதான் அடிப்பேன். மறுபடி அடிப்பாங்கன்னு சொல்லி கீழே வந்துருவாங்க முன்னாடி. அடுத்தடி அடிக்கப்படாது இல்ல. ஒரு அடி அடிப்பு கீழே வந்துருவா. நீங்க அடிக்கிற ஒரே அடியில சுருட்டு விழுந்துருங்க. என்ன பண்றது? அப்பதான் அடுத்தடி விழுகாது. அடுத்தது விழுகாது. பாவம் கொண்டே பார்ப்போம். கொண்டாட்டி அடிக்காதீங்க. ஏன்னா ஒரு கணவன் இறந்து போனா உடன்கட்டை ஏறுவது மனைவி. அப்போ இன்னொரு காலத்துல உடன்கட்டை ஏறுவது மனைவி. இப்ப உள்ள காலத்துல கணவன் இறந்தவனா தாலி எடுத்திருக்கிறது யாரு? எத்தனையோ உங்களை பார்க்கலாம். எத்தனையோ பெண்களை பார்க்கலாம். எத்தனை பெண்களை பார்த்தாலும் நம்ம ஊரு சபையை கூட்டி தாலி கட்டி அவளை வாழ்வைக்கு நிறுத்த நம்ம இறந்து போனா நம்மளுக்கு தாலி இருக்கிறது கொண்டாட்டி நம்ம கொண்டாட்டி மட்டும்ல. ஆமா உன் கொண்டாட்டி உனக்கு இருப்பா, என் கொண்டாட்டி எனக்கு இருப்பா. நம்ம கொண்டாட்டியில பங்குக்கு வந்துடக்கூடாது. அப்படின்னு பங்கு போடக்கூடாது. ஆமா அதனாலே குடும்பம் கெட்டு போயிடும். என்னைக்குமே சரி பெண்களை ஒரு மேல வச்சுக்கணும். ஒரு படி மேலே வைக்கணும். ஆமா பெண்களுக்கு தான் கண்டிப்பா கூட்டம் கூடும். ஆண்களுக்கு கூட்டம் கூடாது. ஆமா ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் சண்டை வந்தா முதல்ல கும்பல் கூடி நிக்கிறது நிற்கும். ஆனா முதல் அடி விழுகிறது நமக்கு தான் விழுகும். நினைச்சுக்கோங்க. ஆமா அதனால ஒரு மனித மற்றவன் நல்ல உள்ளத்தோடு நல்ல இடத்துல வாழணும். அதனால மாறிவிட்டு மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம நல்ல பிள்ளை. ஏன்னா வாத்தியார் பிள்ளை கிடைக்கும் மக்கித. ஆனா மக்குன்னு சொன்னாலும் உங்க அப்பா எவ்வளவு பெரிய வாத்தியாரு. அவருக்கு மகன் நீ வந்திருக்கேன். அவரோட வாத்தியத்தை மீறிட்ட நீ. ஆமா நல்லா வாழணும். இந்த பூமாரியம்மன் வாசலுக்கு வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். சரியா? அதனால ஒரு மனிதன் நல்ல உள்ளத்தோடு எண்ணத்துல வாழணும்னா மனசு ஆட்சிக்கு துரோகம் பண்ணாது. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் நீ ஒன்று மனசாட்சி. ஒரு தெய்வத்தை சாட்சியமா நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தா தெய்வத்தை காட்சியமா. அதுதான் சாட்சியமா. அதுதான் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் நீ ஒன்று மனசாட்சி. ஒரு தெய்வத்தை சாட்சியமா நம்பிக்கை
இந்த மதுரை மாநிலத்தை விட்டு மறுகாமட்டு மத்திய உரட்டுக்கு போவதற்கு முன்னாலே ஒரு கண்ணனை கண்ணடி தெய்வம்னு சொல்லி நினைக்கிறது அந்த மனைவி இந்த இடத்த நினைச்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு மறுகாமட்டை போகணும் மானை பிடிக்கணும் 1000 பர்காசை வாங்கணும் ஆமா முதல்ல குடிக்க போகணும் சரி குடிக்க போகணும்ல குடிக்க போகவா போகணும்ல போயிடுவோமா போகணும் சரி அதே ரசம் ஒரு மூலம் கதை சொன்னார் எங்களை இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அழகோட ஒரு மூலம் கதை சொன்னார் எங்களை இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அழகோட ஒரு மூலம் கதை சொன்னார் எங்களை கல்லறிக்கிற சமன்கள் காதலியை சொல்லிட்டு வருகிறது சொல்லுதை தரித்தாதிரோமணி காவமாதிரே கரிதாவதாதிரே சொல்லுதை படைக்காதிரே படைக்காதரோமணி காவமாதிரே கரிதாவதாதிரே சாமி உன்னை நினைக்கவில்லை அவன் விடவில்லை ஆனால் வரைவில்லை அதுவும் புரியவில்லை கண்ணை உடைத்தார் நீரோ காரை மகளோ அழகான கண்ணை உடைத்தார் நீர் வரும் காரை மகளோ அழகான கல்லறை உடைத்தார் நீர் வரும் காரை மகளோ அழகான ஏன் அது பெண்ணாலதான் பல குடும்பம் கெட்டு போச்சு அந்த பெண்ணாலதான் பல குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குது ஏன்னா பெண் காலம் பொல்லாதது பெண்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க சரி ஆமா அப்படித்தாலும் இந்த சேர்த்து உலகத்தவன் மாறுபடிக்கு போறதுக்கு முன்னாடி சரி நான் யாருன்னு சொல்லிவிட்டு போகணும்ல அப்படி ஆமா ஹலோ 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 ஏன் தூங்குறீங்க நாடக மாட்டீங்க எந்திரி 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 எந்திரிமா எந்திரிமா எல்லாம் எந்திரி சாமி வரும் யாருமே தூங்கக்கூடாது ஆமா இது
வச்சு தூங்கலாமா தூங்க விட்டுருவோமா? சேதுபதி வந்துட்டாலே சேதுபதி வந்தாலே கதை ஆரம்பம். கட்டி கிடக்கிற காலை கூட அப்படி பாத்துக்கியா? சேதுபதி தேவர் பேரை கேட்டாலே எத்தனை காலம் அத்தனை உட்கார உட்கார இது மதுரை மாநிலத்தை விட்டு சக்கரவர்த்தி இந்த சேவதி எப்பேற்பட்டவன்? மதுரை மதுரை சந்தானமா அரணா சந்தானமா சந்தானமா அரமான மொழி எனக்கு சேவன் சுபா தங்கராசு வாங்கி வெளியில வா. உட்கார் 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 உட்காரு உட்காரு சாமி ஆகட்டும். உட்காரு 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 உட்காருதான் மாற்றம் உட்காரு 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 உட்காரு. சாமி ஆர்வம் மட்டும் வரட்டும், மற்றவங்க யாரும் எதிர்க்க கூடாது. உட்காரு எல்லாரும் உட்காரு. நீ உட்காரு உட்காரு நீ உட்காரு 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 உட்காரு. சாமி ஆர்வம் மட்டும் வரட்டும், யாரும் மட்டும் நிற்க கூடாது, யாரும் நிற்க கூடாது. ஆமா சேதுபதியா சும்மாவா? ஹலோ ஹலோ உட்காரு. ஆமா எந்திரிச்சா பார்க்க வர மாட்டோம். என்ன கேட்டோம்? இல்ல இல்ல பாஸ். ஹலோ ஹலோ அப்படியே ஹலோ 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 ஹலோ. அப்படி இருந்தாலும் சும்மா
விளைச்சல் பண்ணக்கூடாது, கேளிக்கைகள் பண்ணக்கூடாது. வெள்ளையில விளைச்சல்னா சுகம் கிடையாது. ஆமா சரியா, கேளிக்கைகள் பண்ணோம்னா ஆரம்பம் செய்யுங்க. ஹலோ 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 அருமையா ஒரு விருத்தி. 7 மணியாகும். அப்பா 7 மணியாகும்ப்பா, சும்மா இல்லை. ஆமா அப்படின்னாலும் சரி. இந்த சேலம் பேர்பட்டவன். ஆமா மாடுபிடி வீரன் பேர்பட்டவன். எத்தனை பட்டவன் தெரியுமா? பேர் பட்டவர் மாடுபிடி மாடுபிடி வீரன். அது மட்டுமா? அது மட்டுமா? இந்த சேதுபதி மட்டுமா? சரி, மாடு பிடிக்க போறதுக்கு முன்னாலே சுபாதாசி என்ன குடிகார பையன். இந்த குடிகார பையன் தவிர்த்தவன். ஆமா கார்த்திக், டி மணிகண்டன், எஸ் அழகர் மற்றவர்கள் இரங்கள் 5 சிலர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அன்பில் கொடுத்த 80 இடங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாடக அமைப்பாளர் நேருடன் எங்க இருந்தாலும் உடனடியாக நாடக மணிக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாடக அமைப்பாளர் நேருடன் எங்க இருந்தாலும் நாடக மணிக்கு உடனடியாக கேட்டுக்கொள்கிறோம். சந்திரனே, நான் எவ்வளவு பெரிய குடிகார பையன், எவ்வளவு பெரிய குடிகாரன், குடிச்சாதான் மாடே குடிப்பேன். ஆமா, இந்த இடத்துல எப்படி குடிச்சுட்டு போகணுமா? எப்படி குடிக்கணும்? அதை கஞ்சா கூடி கஞ்சக்குடி போகாதீரே, அழகா போகாதீரே, அப்படிக்கு இந்த ஆட்டம்னா அப்படி அப்பந்த வெள்ளச்சாமிக்கு இருக்கிற ஆட்டம் இருக்கிறோம். எப்ப ஆட்டம் இந்த அப்ப சேதுபதிக்கே இத்தனை பேருனா, ஆமா என்னோட மகன் வெள்ளச்சாமிக்கு இத்தனை பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? ஆமா கரெக்டா பாப்போம். அதனால இன்னொரு தெரியுமா? இன்னொரு கம்ப சித்திரம் எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்டவன். ஆமா கோலாட்டத்தில் எப்பேற்பட்டவன். ஆமா தள்ளி இருந்தா கொடுங்க, தள்ளி உள்ள உள்ள போ ஓடி சார். தண்ணி கட்ட போக முடியா? அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தவிர்த்த வாங்கி தண்ணி கொடுக்குறது மனுஷன் பொறுமையா இருக்கா? பொறுமையா பொறுமையா இருக்கு சாமி. நீ இல்லைன்னா நான் இல்லை. பட்ட தண்ணி தான் கேட்டுச்சு. ஆமா பட்ட தண்ணி கேட்டுருச்சுன்னா நீ அதுக்கு மட்டும் கேட்டா போலீஸ் ரயில் வந்துட்டு இருக்குது. இதை எவ்வளவு நாள் குடி அல்லமா மனப்பாட்டியில சுருக்கெல்லாம் கேட்டு அண்ணா என்ன வேணும்? அது தரப்ப தருவேன். கஞ்சாவா கிடைக்காது, கஞ்சா கிடைக்காது. சரி, இரண்டாவது சிறுவர் தேவைப்பட்டவன் எப்படி ஆட்டம் கருதுமா? கம்பத்துக்கு வீரானதா
அப்பேற்பட்டவன் கோலாட்டத்தில் சிறந்தவன் கம்பு சுத்தத்தில் வேறு ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த உறக்கப்பட்டு மஞ்சள் வச்சு போகணும் உட்கார அப்படி உட்காரு சாமி அழைக்க கூடிய இருக்குது என்னோட மகன் வெள்ளச்சாமி பட்டவங்க சாமி அழைப்பான் இப்பொழுது அப்போட ஊரு பேர் தான் சொன்னேன் இந்த ஊரு பேருக்க இப்படின்னா ஆமா. இந்த மதுரை உத்தமொழி மகனுடைய பேர் சொன்னா எப்படி வரணும் எப்படி? சக்கமட்டையில இருக்கக்கூடிய வெள்ளையம்மா வெள்ளச்சாமி எப்படி வரணும் ஆஹா. அது கொஞ்ச நேரம் தான் அப்படியே உட்காரு உட்காரு திருநீர் தான் பண்ண மாட்டோம் காலையில பாண்டிமணி வந்தாதான் திருநீர் அது வரை உங்களுக்கு திருநீர் கிடையாது உட்காரு சொன்னது கட்டப்படுறது தெய்வம் உட்காரு அப்புறம் கோவிலே சரி. இப்போ உறக்கப்பட்டைக்கு போகணும் நண்பனை பார்க்கணும்னா கூப்பிடணும் வார நண்பாடி